நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 6 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சாப்டர் 3ல பிளேயிங் வித் நம்பர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து 3.6 எக்ஸசைஸ் 3.6 கொஸ்டின் நம்பர் 1 வரைக்குமே ப்ரீவியஸ் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாசிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க சில்ட்ரன் வீடியோ. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். வாட் இஸ் த HCF ஆஃப் 2 கான்சிக்யூட்டிவ் ஏசம் வந்து நம்பர்ஸ் கேட்குறாங்க. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்னது, கண்டினியூஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எனி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு 9 10 எடுத்துக்கிட்டேன். ஸோ 9க்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சோன்னா 3 டேபிள்ஸில் 3 3s are 9. அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1 டைம் வரும். அதே மாதிரி 10க்கு HCF கண்டுபிடிச்சோன்னா 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 5 2s are 10. அகைன் 5ல் எடுக்கிறப்ப 1. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 9க்கு வந்து 9 is equal to 1 into 3 into 3. 10க்கு எழுதுறப்போ 1 into 2 into 5. ஸோ இது ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான். அப்போ HCF is equal to 1. ஸோ நம்பர்ஸ் அப்படின்றதுனால கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்றனால நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 2 3 4ல் நீங்கள் எனி 2 கான்சிக்யூட்டிவ் கண்டினியூஸ் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது பி சம் பாருங்கள். ஈவன் நம்பர்ஸ். ஸோ எனி 2 கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் 2 4 6 8 10 12 14 16 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் எனி 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். நான் வந்து இன்னைக்கு 12 14 எடுத்திருக்கிறேன். ஸோ 12க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறப்போ 2 டேபிள்ஸில் எடுத்தோம்னா 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 3 2s are 6. அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 1. அதே மாதிரி 14க்கு நம்ம HCF பார்க்குறப்போ 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 7 2s are 14. 7 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 12க்கு வந்து 2 into 2 into 3 into 1. அதே மாதிரி 14க்கு வந்து 2 into 7 into 1. ஸோ இதில் நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1ம் 2ம் வரும். ஸோ இப்போ 2 into 1 is equal to 2. HCF is equal to 2. ஸோ சி சம் பாருங்க. எனி 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நான் வந்து கான்சிக்யூட்டிவ் எனி 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு 7ம் 9ம் எடுத்துருக்கிறேன். ஸோ 7க்கு HCF கண்டுபிடிக்கலாம். ஸோ 7 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1 வரும். 9க்கு HCF கண்டுபிடிக்கிறப்போ 3 டேபிள்ஸில் எடுக்கலாம். 3 3s are 9. அகைன் 3ல் எடுக்கிறப்போ 1 வந்துடும். ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 7 is equal to 1 into 7. 9 is equal to 1 into 3 into 3. இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது, 1 தான் காமனாக இருக்குது. ஸோ HCF is equal to 1. Question number 3 பாருங்க. HCF of co-prime numbers 4 and 15 was found as follows by factorization. 4 is equal to 2 into 2 and 15 is equal to 3 into 5. Since there is no common prime factor, so HCF of 4 and 15 is 0. Is the answer correct? If not, what is the correct HCF? So என்ன சொல்லியிருக்கிறாங்க, HCF of co-prime numbers 4 15ன்றது co-prime numbersன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டு co-prime numbersன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட HCF வந்து அவங்களே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்னதுன்னா 4 is equal to 2 into 2 வருது and 15 is equal to 3 into 5 வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் காமன் ப்ரைம் ஃபேக்டரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஸோ HCF of 4 and 15 வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி கரெக்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ட் HCF என்ன அப்படின்றதையும் நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 4ஓட வந்து ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 into 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 15க்கு வந்து 3 into 5ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸே இல்லை அப்படின்றதுனால காமன் ஃபேக்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லை, இது வந்து ஃபால்ஸ். ஸோ இதனால தான் நான் ப்ரீவியஸ் சம்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து HCF எழுதுறப்போ 1ஐயும் சேர்த்து நம்ம காமன் ஃபேக்டராக போட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரப்போ உங்களுக்கு அது அந்த மாதிரி பண்ணாதான் புரியும்.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் காமன் ஃபேக்டராக இருக்கும். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இதுக்கு வந்து 0 வந்து காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து ஃபால்ஸு. ஸோ அதுக்கு நான் வந்து நோன் ஆன்சர் போட்டுட்டேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 4க்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கிறப்போ 2 டேபிள்ஸில் எடுத்தோம்னா 2 2s are 4, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 1. அதே மாதிரி 15க்கு எடுக்கிறப்போ 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 5, அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, அகைன் 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. ஸோ இப்போ அதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 is equal to 1 into 2 into 2. 15 எடுக்கிறப்போ 1 into 5 into 3. ஸோ இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 is the common factor. 1 is the highest common factor. HCF வந்து 1 தான். ஸோ ஆன்சர் வந்து HCF is equal to 1. ஸோ எக்ஸசைஸ் 3.7ல் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ரேணு பர்ச்சேசஸ் 2 bags of fertilizer of weights 75 kg and 69 kg. ஸோ ரேணுன்றவங்க வந்து 2 bags of fertilizer வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேக்கோட வெயிட் வந்து 75 kg அண்ட் இன்னொரு பேக்கோட வெயிட் வந்து 69 kg. Find the maximum value of weight which can measure the weight of the fertilizer exact number of times. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வெயிட் வந்து கேட்குறாங்க. ஸோ தட் அது நம்ம வந்து அந்த ஃபர்டிலைசரோட வெயிட் வந்து மெஷர் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸாக இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன்ஸாகவோ இல்லை ஒரு டெசிமல்ஸாகவோ இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம இங்கே கீவேர்ட் வந்து நமக்கு HCF கண்டுபிடிக்கணும். மினிமம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா LCM கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம வந்து பொதுவாகவே வேர்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து அடிஷன்னா சம் கீவேர்ட்ஸ் வச்சுருப்போம், அதே மாதிரி சப்ராக்ஷன்னா சம் கீவேர்ட்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த சாப்டரில் வந்து மேக்ஸிமம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும், மினிமம் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு அகைன் கொஸ்டினை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து 2 bags ஆஃப் ஃபர்டிலைசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு பேக்கோட வெயிட் வந்து 75 kg அண்ட் இன்னொரு பேக்கோட வெயிட் வந்து 69 kg. ஸோ இதை வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எந்த வெயிட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வெயிட் வச்சு மெஷர் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ வந்து நம்ம 1 kg வெயிட் வச்சு 2 பேக்கில் உள்ள ஃபர்டிலைசரை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதிகம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும். ஸோ டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். இப்போ 2 kg வெயிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டெசிமல்ஸ் இல்லை ஃப்ராக்ஷன்ஸில் தான் வரும். இப்போ டிவைட் பண்ணி பார்க்குறப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, ரெண்டுலேயுமே ரிமைண்டர் வருது. 75 2ஆல் டிவைட் பண்ணுறப்பையும் நமக்கு ரிமைண்டர் வரும், 69 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறப்பையும் நமக்கு ரிமைண்டர் வரும். ஸோ இதுவும் வராது, எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வரணும். ஸோ 3ஆல் நெக்ஸ்ட்டு 3 வெயிட்டால் நான் வந்து டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸாக்டாக 0 வந்துடுது, 75க்கும் 0 வந்துடும், 69க்கும் 0 வந்துடும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா 2 நம்பரும் ஒரே டேபிளில் வந்து வரணும், அதே மாதிரி அது வந்து மேக்ஸிமம் வேல்யூவாகவும் இருக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேக் ஆஃப் ஃபர்டிலைசர் ஈக்குவல் டு 75 kilograms. வெயிட் ஆஃப் செகண்ட் பேக் ஆஃப் ஃபர்டிலைசர் ஈக்குவல் டு 69 kilograms. ஸோ இது ரெண்டுக்கும் HCF செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 75 அப்படின்னு பார்த்தோம்னா 75 வந்து நமக்கு 3 டேபிள்ஸில் போடுறப்ப 25 டைம்ஸ் வரும், அகைன் 5 டேபிள்ஸில் போடுறப்ப 5 டைம்ஸ், அகைன் 5 டேபிள்ஸில் போடுறப்ப 1. அதே மாதிரி 69க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டேபிள்ஸில் போடுறப்போ 23, அகைன் 23 டேபிள்ஸில் தான் எடுக்க முடியும். ஸோ 1. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 5 into 5, இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 3 into 23. ஸோ இது ரெண்டுக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது 3 தான். ஸோ 75ஓட ஃபேக்டர்ஸ் 69ஓட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு காமன் ஃபேக்டர் பார்த்தோம்னா 3 தான் வருது. தேர்ஃபோர் HCF ஆஃப் 75 and 69 is 3. அப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும்? த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வெயிட் விச் கேன் மெஷர் த வெயிட் ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ் இஸ் 3 அப்படின்னு எழுதணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். 3 boys step off together from the same spot. ஸோ 3 boys வந்து ஸ்டெப் ஆஃப் பண்ணுறாங்க, ஒரே ஸ்பாட்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் டாலாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தோட ஸ்டெப் ஆஃபோட அந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. தேர் ஸ்டெப்ஸ் மெஷர் 63 cm, 70 cm and 77 cm respectively. What is the minimum distance each should cover?
so that all can cover the distance in complete steps. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்த மினிமம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிறப்ப அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதா கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து கீவேர்ட் வந்து மினிமம். ஸோ எல்சிஎம்னு ஈஸியாக பண்ணிடுவீங்க. பட் இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏன்றது ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம், பின்றது ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம், சின்றது ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் நம்பர் வந்து ஸ்மால் நம்பர்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற பாயால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் ஒரு ஸ்டெப் கவர் பண்ணுறான் அப்படின்னா அவனால் 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். பியோட டிஸ்டன்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர், சியோட டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அவன் 2 சென்டிமீட்டர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போவான். ஏ பி வந்து 3 சென்டிமீட்டர்ஸ், சி வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அவன் செகண்ட் ஸ்டெப் வைக்கிறப்ப 4 சென்டிமீட்டர் ஆயிடும். இவன் செகண்ட் ஸ்டெப் வச்சானா 6 சென்டிமீட்டர் ஆகும். சி வந்து செகண்ட் ஸ்டெப் வைக்கிறப்ப 8 சென்டிமீட்டர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஏ வந்து தேர்ட் ஸ்டெப் வைக்கிறப்போ 6, பி வந்து 9, சி வந்து 12, நெக்ஸ்ட் வந்து 8, 12, 16. ஸோ இது வரைக்குமே பாருங்கள் காமனாக எதுலேயுமே வரலை. வருது 6 வந்து காமனாக இருக்குது, பட் சிக்கு காமனாக இல்லை. நம்ம 3 இதுக்குமே சேர்த்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8, 12, இங்கே வந்து 16 வரும். ஸோ 8 வந்து ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது, பட் பிக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ 8க்கு அப்புறம் 10 வந்து கவர் பண்ணுவான் அடுத்த ஸ்டெப்பில். இவன் வந்து 15 கவர் பண்ணுவான், இவன் வந்து 20 சென்டிமீட்டர் கவர் பண்ணுவான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 12 சென்டிமீட்டர் கவர் பண்ணுவான், இவன் 18 கவர் பண்ணுவான், இவன் வந்து 24 கவர் பண்ணுவான். ஸோ இப்போ பார்த்தீங்களா 12 3 இதுலேயுமே வந்துருச்சு. ஸோ 12ன்றது தான் இவங்க 3 பேருக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ், அவங்க வந்து கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலாம், இப்போ இங்கே வந்து 8 வந்து இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, பட் இங்கே இல்லை. ஸோ இவன் வந்து 6 எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 4 அவனோட கம்ப்ளீட் ஸ்டெப்பே 4 சென்டிமீட்டர்ஸ் தான். பட் கம்ப்ளீட் இப்போ இவன் வந்து 6 இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அப்போ வந்து அவனோட ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டடாக இருக்காது, பாதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கேட்குறாங்க, கம்ப்ளீட் ஸ்டெப்ஸாக இருக்கணும், மினிமமாகவும் இருக்கணும், 3க்குமே மினிமமாகவும் இருக்கணும், கம்ப்ளீட் ஸ்டெப்ஸாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2, 3, 4க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 தான் வரும். ஸோ 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, 3, 2, அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, 1, 2, அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, 1, 1. ஸோ 2 × 3 × 2 வந்து 12. ஸோ அதனால தான் இங்கே வந்து நமக்கு 12 வந்து இங்கே லீஸ்ட் காமன் மல்டிபிள் இங்கே 12 தான். ஸோ இதே இது நம்ம ஸ்மால் நம்பர்ஸ்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ நம்ம பிக் நம்பர்ஸ் போகிறப்போ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ போட்டுகிட்டே போகிறது அது கஷ்டம் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கம்ப்ளீட் ஸ்டெப்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்பர் 2க்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். லெட் த ஃபர்ஸ்ட் பர்சன் கவர் ஈக்குவல் டு 63 சென்டிமீட்டர். லெட் த செகண்ட் பர்சன் கவர் ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர். Let the third person cover is equal to 77 centimeter. Therefore, the minimum distance each should cover is equal to LCM of 63, 70 and 77. So, இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம இப்போ LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 3 நம்பருமே காமனாக பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸில் வரும். 21 டைம்ஸ் வரும், 70 டைம்ஸ் வரும், 77 டைம்ஸ் வரும். அகைன் வந்து 7 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 3 டைம்ஸ், 10 டைம்ஸ், 11 டைம்ஸ். 3 டேபிள் எடுக்கிறப்ப 1, 10, 11. 2 டேபிள் எடுக்கிறப்ப 1, 5, 11. அகைன் 5 டேபிள் எடுக்கிறப்போ 1, 1, 11. 11 டேபிள்ஸ் 1, 1 வரும். இப்போ LCM of 63, 70, 77 equal to 3 × 7 × 3 × 2 × 5 × 11. இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 6930 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ ஆன்சரில் வந்து 6930 சென்டிமீட்டர் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஈச் ஷுட் கவர். So question number 3 பாருங்க. The length, breadth and height of a room are 825 cm, 675 cm and 450 cm respectively. So room ஓட length, breadth and height வந்து கொடுத்துருக்குறாங்க. Find the longest tape which can measure the 3 dimensions of the rooms exactly அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து லாங்கஸ்ட் அப்படின்றது நமக்கு இங்கே கீவேர்ட் மினிமம் மேக்ஸிமம் அந்த மாதிரி லாங்கஸ்ட் அப்படின்றப்போ நம்ம HCF கண்டுபிடிச்சிருவோம்.
ஸோ இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன நம்பர் யூஸ் பண்ணி நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லித்தரேன். ஸோ ஒரு ரூமோட லென்த் கொடுத்துருக்குறாங்க, பிரெத் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து லென்த், பிரெத், ஹைட் வந்து 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன நம்பர்ஸாக 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரூமை மெஷர் பண்ணுறதுக்கு லாங்கஸ்ட் டேப் வந்து எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்றதான் கேட்குறாங்க. அப்போ 2, 3, 4க்கு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 2க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறப்போ 1 into 2 வரும். 3க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறப்போ 1 into 3 வரும். 4க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறப்போ 1 into 2 into 2 வரும். ஸோ இந்த மூணுக்கும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் டேப் இருந்தாலே போதும், நம்மளால் இந்த ரூமோட லென்த், பிரெத், ஹைட் வந்து எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பிக் நம்பரில் வந்தாலும் நம்ம செய்யணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். லென்த் ஆஃப் ரூம் இஸ் ஈக்குவல் டு 825 சென்டிமீட்டர். Breadth of room is equal to 675 centimeter. Height of room is equal to 450 centimeter. Therefore, the longest tape is calculated by HCF of 825, 675 and 450. So, இந்த 3 நம்பர்ஸுக்கும் செப்பரேட்டாக HCF கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 825 பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ஸில் வரும். 165 அகைன் 5 டேபிள்ஸில் வரும். 33 டைம்ஸ் வரும். அகைன் 11 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3 டைம்ஸ் வரும். 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. அதே மாதிரி 675 எடுக்கிறப்போ 3 டேபிள்ஸில் 225 வரும். 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 75. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 25. 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 5 டைம்ஸ் வரும். 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. அதே மாதிரி 450க்கு 3 டேபிள்ஸில் எடுத்தால் 150 வரும். 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 50 வரும். 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 10. 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 5 டைம்ஸ் 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1. இப்போ இதோட HCF எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு காமன் ஃபேக்டர் என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 1 காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. 5 வந்து 2 டைம்ஸ் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ 1 into 3 into 5 into 5. ஸோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு 75 வரும். So 75 centimeter of tape is the longest tape which can measure exactly the dimensions. So question number 4 பாருங்க. Determine the smallest 3-digit number which is exactly divisible by 6, 8 and 12. So 3-digit number, smallest 3-digit number வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும் 6, 8 and 12ஆல். நமக்கு இங்கே கீவேர்ட் வந்து ஸ்மாலஸ்ட் தான். ஸோ LCM கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் பாருங்கள். கிவன் நம்பர்ஸ் ஆர், என்னென்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்க, 6, 8 and 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம LCM பார்க்கலாம். 6, 8, 12க்கு LCM பார்க்கலாம். ஸோ 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3 2s are 6, 4 2s are 8, 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3 அப்படியே போட்டுட்டு 2 2s are 4, 3 2s are 6. அடுத்து 3 எடுக்கிறப்ப 1, 2, 1. அடுத்து 2 எடுக்கிறப்ப 1, 1, 1. அப்போ LCM ஆஃப் 6, 8 and 12 அப்படின்ட்டு பார்க்குறப்போ 2 into 2 into 2 into 3. ஸோ அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு 24 வரும். இது வந்து ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் which is divisible by 6, 8 and 12. நமக்கு ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் கேட்டிருக்கிறாங்க which is divisible by 6, 8 and 12. ஸோ அப்போ 24ஓட ஃபர்தர் மல்டிபிள்ஸ் பார்க்கணும். ஸோ 24 டேபிள்ஸில் வரிசையாக பார்த்துட்டே வரணும். 24 2s are, 24 3s are அந்த மாதிரி பார்த்துட்டே வரணும். நமக்கு 3-digit நம்பர் எப்போ வருதோ அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 24 5s are பார்த்தீங்கன்னா 120 வரும். 24 4s are வந்து 96 வரும். 24 3s are வந்து 72 வரும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக பார்த்துட்டே வரப்ப 24 5s are தான் நமக்கு 120 3-digit நம்பர் வரும். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் which is divisible by 6, 8 and 12. So therefore 120 is the smallest 3-digit number divisible by 6, 8 and 12. So question number 5 பாருங்க. Determine the greatest 3-digit number exactly divisible by 8, 10 and 12. So previous sumல வந்து smallest 3-digit number கேட்டிருந்தாங்க. ஸோ அதை LCM பண்ணோம். இது வந்து கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் கேட்குறாங்க. ஸோ HCF பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீவேர்ட் வச்சு திங்க் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர், கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் அந்த மாதிரி நமக்கு கேட்டாங்கன்னா எப்பயுமே LCM மட்டும்தான் பண்ணணும். HCF பண்ணவே கூடாது.
ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபேக்டர்ஸ் ஹச்சிஎஃப் ஃபேக்டர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வந்து இதில் எல்சிஎம் தான் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், given 3 numbers என்னென்ன கொடுத்துருக்குறாங்க 8, 10, 12. So to find the greatest 3-digit number which is exactly divisible by 8, 10, 12, find LCM. So 8, 10, 12க்கு நம்ம LCM கண்டுபிடிச்சோம்னா 2 tablesல 4, 5, 6, again 2 tablesல 2, 5, 3, again 2 tablesல 1, 5, 3, again 5 tablesல 1, 1, 3, 3 tables எடுத்தோம்னா 1, 1, 1. So LCM வந்து 2 into 2 into 2 into 5 into 3 பண்ணுறப்போ நமக்கு 120 வரும். பட் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த 120 வந்து இந்த 120யோட மல்டிபிள்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ 120 டேபிள்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ 120 டேபிள்ஸ் நம்ம எழுதிட்டே வந்தோம்னா நமக்கு கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் கிடைக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 into 120 நமக்கு பண்ணுறப்போ 960 வரும். 9 into 120 பண்ணிங்கன்னா 1080 வந்துடும். ஸோ 4-digit ஆகிடும். ஸோ இது வராது. ஸோ இதுதான் ஆன்சர். 960 தான் greatest 3-digit number which is divisible by 8, 10 and 12. So 8 tablesலையும் வரும், 10 tablesலையும் வரும், 12 tablesலையும் வரும். So question number 6 பாருங்க, the traffic lights at 3 different road crossings change after every 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. So traffic lights வந்து 3 different road crossingsல இருக்குது. ஸோ ஒவ்வொரு road crossingsலும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு road crossing வந்து 48 செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகுது, செகண்ட் இது வந்து 72 செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகுது, அதுக்கடுத்து வந்து 108ல் சேஞ்ச் ஆகுது. இஃப் they change simultaneously at 7 AM, at what time they will change simultaneously again. ஸோ இப்போ வந்து 7 AM சைமல்டேனியஸாக 7 AMல வந்து மூணு ரோட் சிக்னல்ஸுமே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா எப்போ சைமல்டேனியஸாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. சைமல்டேனியஸ்லினா ஒரே டைமில் கோயின்சிடென்ஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரியறதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ ரோட் ஏ, ரோட் பி, ரோட் சின்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரோட் ஏல வந்து 48 செகண்ட்ஸில் எவ்ரி 48 செகண்ட்ஸ் சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகுது. ரோட் பியில் வந்து 72 செகண்ட்ஸ் அண்ட் ரோட் சியில் வந்து 108 செகண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. 7 AMக்கு வந்து 3 சிக்னல்ஸ்லேயுமே சைமல்டேனியஸில் வந்து சேஞ்ச் ஆகுது. சிக்னல் சைமல்டேனியஸ்லினா சேம் டைம் கோயின்சிடென்ஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ 7 AMக்கு அடுத்து எந்த டைமில் வந்து அது கோயின்சிடென்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து HCF பண்ணுவீங்களா எல்சிஎம் பண்ணணுமான்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதாவது நியர்பை ஃபியூச்சர் ஈவெண்ட் கேட்குறாங்க. 7 AMக்கு அப்புறம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டிராஃபிக் லைட்ஸ் ஆஃப் 3 different roads சேஞ்ச் ஆஃப்டர் எவ்ரி 48 செகண்ட்ஸ், 72 செகண்ட்ஸ் அண்ட் 108 செகண்ட்ஸ். ஸோ நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு அதாவது நியர்பை ஃபியூச்சர் ஈவெண்ட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிறையா தடவை கோயின்சிடென்ஸ் ஆகும். பட் 7 AMக்கு அப்புறமா எது நெக்ஸ்ட் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 48, 72, 108க்கு நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 24, 36, 52, 54. ஸோ அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 12, 18, 27. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 4, 6, 9. 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 2, 3, 9. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 2, 1, 3. 2 எடுக்கிறப்ப 1, 1, 3. அகைன் 3 எடுக்கிறப்போ 1, 1, 1. ஸோ எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 432 செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இதை மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ செகண்ட்ஸை வந்து மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 432 நம்ம 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 7.2 கிடைக்கும். ஸோ 432 60ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 டைம்ஸ் வரும், 420 வரும். அதை வந்து நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறப்ப 12 வரும், 12 ரிமைண்டர் வரும். ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் 7 minutes 12 seconds அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் லாங் ஸ்டெப்பாக போகும், 12 வரும். அகைன் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இங்கே 0 சேர்த்தோம் அப்படின்னா 120. அப்போ 62s are
120. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா 7. அப்போ வந்து இது 7 minutes பாயிண்ட் 7 minutes ப்ளஸ் 0.2 minutes. ஸோ ரெண்டுமே மினிட்ஸில் தான் இருக்குது. 7 minutes இதை தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுருவோம். 7 minutes ப்ளஸ் 0.2 minutes. ஸோ நம்ம வந்து இந்த மினிட்ஸை வந்து இதை மட்டும் நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 0.2 வந்து 60ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120 வரும். 120 இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குனால இங்கே பாயிண்ட் வச்சோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள 0 வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 12 வந்துடும். ஸோ அப்போ வந்து 7 minutes 12 seconds அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 432 வந்து 60ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் வருது இல்லையா, அந்த ரிமைண்டர் தான் செகண்ட்ஸ், அந்த கோஷன்ட் வந்து மினிட்ஸ். ஸோ இப்போ 7 minutes 12 seconds தான் ஆன்சர். So question number 7 பாருங்க. 3 tankers contain 403 liters, 434 liters and 465 liters of diesel respectively. Find the maximum capacity of a container that can measure the diesel of the 3 containers exact number of times. So 3 tankers இருக்கு, அதில் வந்து டீசல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு டேங்கர்ஸ்லேயும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி ஆஃப் டீசல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து அதை வந்து மெஷர் பண்ணுறோம். 3 டேங்கர்ஸில் உள்ள டீசலையும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அது வந்து அப்போ நமக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படும். அந்த கண்டெய்னரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ தட் நம்ம அதில் மெஷர் பண்ணுறப்ப நமக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் இருக்கணும். ஸோ கூடையோ குறையவோ இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஃப்ராக்ஷனாவோ டெசிமல்ஸாவோ வராமல் நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்மால் நம்பர் யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், டேங்க் ஏ, டேங்க் பி, டேங்க் சின்னு வச்சுக்கலாம். டேங்க் ஏல வந்து 5 liters டீசல் இருக்குது, டேங்க் பியில் வந்து 10 liters டீசல் இருக்குது, டேங்க் சியில் வந்து 15 liters டீசல் இருக்குது. ஸோ இதை நான் மெஷர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கண்டெய்னர் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்ஸிமம் அப்படின்றப்போ நம்ம HCF கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 5க்கு HCF, 10க்கு HCF, 15க்கு HCF கண்டுபிடிச்சோன்னா காமன் ஹையஸ்ட் ஃபேக்டர் வந்து நமக்கு 5 வரும். ஸோ 5 liter கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த 3 டேங்க்கில் இருக்கிற டீசலில் வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் நம்ம மெஷர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 liter கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேங்க்கில் ஏ டேங்க்கில் 5 liters டீசல் இருக்குது. ஸோ அதை நம்ம போர் பண்ணுறப்ப கரெக்டாக அது வந்து ஃபில் ஆயிரும். ஓகே, இது வந்து இப்போ 5 liters அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது டேங்க் பியில் 10 liters இருக்குது. ஸோ 10 litersக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 5 liters வரைக்கும் ஊற்றுவோம். அகைன் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் ரிமைனிங் இருக்கிற 5 liters ஊற்றிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிடுவோம். ஸோ ஓகே 5 + 5 10 இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 15க்கு வந்து 3 times ஊற்றுவோம், 5 5 5ன்னு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக கம்ப்ளீட்டாக இந்த கண்டெய்னரில் வந்து கூடவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பிக் நம்பர்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Question number 7க்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. given வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, the capacity of first container, the capacity of second tanker, the capacity of third tanker. ஸோ இது மூணையும் நம்ம எழுதிடணும். இப்போ HCF of the 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும் by prime factorization. ஸோ 3 இதுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறப்போ இப்போ ஃபஸ்ட்டு 403 எடுத்தோம் அப்படின்னா 13 டேபிளில் வரும், 31 times வரும். அகைன் 31 எடுக்கிறப்ப 1. 434க்கு 2 tables எடுத்தோம்னா 217 வரும். அகைன் 7 tablesல எடுக்கிறப்ப 31, 31ல எடுக்கிறப்ப 1. 5 வந்து 465 பார்த்தீங்கன்னா 5 tablesல எடுக்கலாம், 93 times வரும். 3 எடுக்கிறப்போ 31, அகைன் 31 எடுக்கிறப்ப 1. ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 31. அப்போ HCF வந்து 31. Therefore 31 liters of container is the maximum capacity of container used to measure the diesel exact number of times. So question number 8 பாருங்க. Find the least number which when divided by 6, 15 and 18 leave remainder 5 in each case. ஸோ நம்ம வந்து ஒரு லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம 6ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஓகே, இல்லை 15ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஓகே, இல்லை 18ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஓகே, நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கணும். ஒவ்வொரு கேஸ்லேயுமே நமக்கு 5 கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு லீஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லீஸ்ட் நம்பர்னாலே நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நம்பர் கிவன் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க,
6,15,18. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா the least number which when divided by 6, 15, 18 leaves the remainder 5. So that நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM of 6, 15, 18. So 6, 15, 18 க்கு LCM கண்டுபிடிக்கிறப்போ first 2 எடுத்தோம்னா 3, 15, 9 வரும். Again 3 எடுக்கிறப்ப 1, 5, 3 வரும். 5 எடுக்கிறப்போ 1, 1, 3 and 3 எடுக்கிறப்ப 1, 1, 1. So LCM கண்டுபிடிக்கிறப்போ 2 into 3 into 3 into 5. So 18 into 5, 90. So 90 is the least number which when divided by 6, 15, 18 leaves remainder 0. So நீங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் வந்து 5 வரணும். அதனால required number is 90 plus 5 is equal to 95. ஸோ இப்போ இந்த 95 நீங்கள் வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறப்பையும் நமக்கு ரிமைண்டர் வந்து 5 தான் வரும். 95ஆல் 15ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 5 தான் வரும். அண்ட் 18ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு 5 தான் வரும். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். Question number 9 பாருங்க. Find the smallest 4-digit number which is divisible by 18, 24, 32. ஸோ நம்ம வந்து ஒரு smallest 4-digit number கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து நமக்கு 18ஆலேயும் divisible ஆகணும், 24ஆலேயும் ஆகணும், 32ஆலேயும் ஆகணும். ஸோ இங்கே வந்து நமக்கு smallest அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ question number 9க்கு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். The smallest 4-digit number which is divisible by 18, 24 and 32. So LCM கண்டுபிடிக்கணும். LCM of 18, 24, 32. So 2 tablesல எடுத்தோம்னா 9, 12, 16 வரும். 3 tablesல எடுக்கிறப்ப 3, 4, 16. 2 table எடுக்கிறப்போ 3, 2, 8. 2 tablesல எடுக்கிறப்போ 3, 1, 4. 2 tablesல எடுக்கிறப்போ 3, 1, 2. 3 tablesல எடுக்கிறப்ப 1, 1, 2. And finally 2 tablesல எடுக்கிறப்ப 1, 1, 1. இப்போ LCM of 18, 24, 32 பார்த்தோம்னா இது எல்லா நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 288 வரும். இப்போ the multiple of 288 வந்து நமக்கு எப்படி இருக்குது? 3 டிஜிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 4 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பட் இது 3 டிஜிட் இருக்கிறனால இதோட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். 288ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். ஸோ 2 டைம்ஸ் பார்த்தோன்னா அது ஒரு 3 டிஜிட்டில் தான் இருக்குது. 3 டைம்ஸ் பார்த்தோன்னாலும் 3 டிஜிட்டில் தான் இருக்குது. 4 டைம்ஸ் பார்க்குறப்போ நமக்கு 1152 வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் which is divisible by 18, 24 and 32. ஸோ question number 10 பாருங்கள். Find the LCM of the following numbers. ஸோ ABCD கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து அப்சர்வ் அ காமன் ப்ராப்பர்ட்டி இன் த அப்டைன் எல்சிஎம்ஸ். ஸோ நமக்கு அந்த எல்சிஎம் கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆன்சரில் இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டி வந்து அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ் எல்சிஎம் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இன் ஈச் கேஸ். ஸோ ஒவ்வொரு கேஸ்லேயும் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்லேயும் கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட ப்ராடக்ட் எடுத்தால் அதுதான் எல்சிஎம்மாக வருதா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு பாருங்கள். நம்ம வந்து ஏபிசிடி 4 இதுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 9, 4க்கு ஃபஸ்ட்டு பண்ணோன்னா 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 9, 2. 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 9, 1. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3, 1. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, 1. அதே மாதிரி பி சம்மில் 2, 5க்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்தோன்னா 12, 5 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்தோன்னா 6, 5. 2 எடுத்தோன்னா 3, 5. 3 எடுக்கிறப்போ 3, 5. அதுக்கப்புறம் 5 எடுக்கிறப்ப 1, 5. அப்புறம் 1, 1. சி சம்க்கு 6, 5 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம். 3, 5. அடுத்து 3 எடுக்கிறப்ப 1, 5. 5 எடுக்கிறப்ப 1, 1. டி சம்மில் வந்து 15, 4 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 15, 2. அகைன் 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 15, 1. 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 5, 1. 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1, 1. இப்போ இது 4 இதுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எல்சிஎம் ஆஃப் 9, 4 அப்படின்றது இது எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா 36 வருது. 12, 5க்கு 60 வருது. 6, 5க்கு 30 அண்ட் 15, 4க்கு 60. ஸோ இது 4 இதுலேயும் உங்களுக்கு என்ன காமன் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 கேசஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் தான். 1 மட்டும் தான் இது எல்லாத்துக்கும்
காமன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு அதோட எல்சிஎம் எப்படி இருக்கும்னா, கோப்ரைம் நம்பர்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணாலே அதோட எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ இது 4 இதுவுமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ 4 இதுக்குமே நம்ம அதோட ப்ராடக்ட் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர் தான் அதோட எல்சிஎம். ஸோ இதுதான் வந்து காமன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி எழுதணும்னா, if to find the LCM of coprime numbers, then the product of coprime numbers itself is the LCM. So question number 11 பாருங்க. Find the LCM of the following numbers in which one number is the factor of the other. ஸோ இங்கேயும் நமக்கு ஏபிசிடின்னு 4 கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. வாட் டு யூ அப்சர்வ் இன் த ரிசல்ட்ஸ் அப்டைன்டு? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கோம் இல்லையா, அதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். அந்த 4 பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபிசிடி, அது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்சிஎம் ஃபஸ்ட்டு வந்து 5,20க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 5,10, 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,2, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,1. ஸோ எல்சிஎம் நீங்கள் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். 6,18க்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3,9, 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,3, அகைன் 3 டேபிள்ஸ் எடுக்கிறப்ப 1,1. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 18. சி சம்மில் வந்து 12,48 இருக்குது. 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 6,24, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3,12, 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,4, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,2, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,1. ஸோ எல்சிஎம் வந்து 48 வருது. டி சம் பார்த்தீங்கன்னா 9,45 இருக்குது. ஸோ 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3,15, அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,5, அகைன் 5 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1,1. ஸோ எல்சிஎம் வந்து 45 வருது. ஸோ இப்போ இந்த 4 இதுக்கும் எல்சிஎம் வச்சுட்டு நம்ம நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ஃபேக்டராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 5 20யும் 5ம் இருக்குது. ஸோ 5 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 20, 6 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 18, 12 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 48, 9 இஸ் த ஃபேக்டர் ஆஃப் 45. ஸோ இந்த ஸ்மால் நம்பர் வந்து பிக் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ அந்த எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் இருக்கிறப்போ அதோட பிக் நம்பர் எல்லாமே எல்சிஎம்மாக இருக்குது. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 20யும் 5ம் இருக்கிறப்ப 20 தான் எல்சிஎம்மாக இருக்குது. 6ம் 48ம் இருக்கிறப்ப 6ம் 18ம் இருக்கிறப்ப 18 தான் எல்சிஎம்மாக இருக்குது. 48 12 இருக்கிறப்ப 48 தான் எல்சிஎம்மாக இருக்குது. 9க்கும் 45க்கும் 45 தான் எல்சிஎம்மாக இருக்குது. அப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், we observe that if LCM of 2 numbers such that one of the number is factor of other. இப்போ 2 numbers இருக்குது, அதில் வந்து ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த 2 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்போ கிரேட்டர் நம்பர் தான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். தென் த எல்சிஎம் இஸ் த கிரேட்டர் நம்பர் ஆஃப் த 2 given numbers. திருப்பியும் சொல்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. we observe that if LCM of 2 numbers, ஸோ நம்ம ஒரு 2 நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப அங்கே என்ன கண்டிஷன் இருக்குன்னா, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா அதோட எல்சிஎம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த 2 நம்பர்ஸில் எது பிக் நம்பரோ அதுதான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்டர் 4 ஸ்டார்ட் பண்ணலாம், பேசிக் ஜியாமெட்ரிக்கல் ஐடியாஸ். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ பாயிண்ட்ன்றது ஜியாமெட்ரிக்கல் லாங்குவேஜில் வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நேமிங் பண்ணுவோம். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, பாயிண்ட் கியூ, அந்த மாதிரி. ஸோ பாயிண்ட் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லைன் செக்மெண்ட். ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு 2 பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறது தான் லைன் செக்மெண்ட். ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ பிக்யூ அப்படின்றது இந்த லைன் செக்மெண்ட் வந்து பி பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, கியூ பாயிண்டில் எண்ட் ஆகுது, அவ்வளோதான். அதுதான் லைன் செக்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஃபிக்ஸட் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் ஃபிக்ஸட் பாயிண்ட்டும் இருக்கும். இப்போ நம்ம வெறும் லைன் அப்படின்னா அதுக்கு என்னென்னா, அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்காது, எண்டிங் பாயிண்ட்டும் இருக்காது. 2 சைடுமே லைன் வந்து எக்ஸ்டெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும், எங்கே ஃபினிஷ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த லைனில் வந்து நம்ம ஏதாவது நேமிங் பண்ணிக்கலாம், YZன்னு பாயிண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்காது, எண்டிங் பாயிண்ட் இருக்காது, நெவர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுறோம். இந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த சைடும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் லைன். ஸோ லைனுக்கும் லைன் செக்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ரே அப்படின்னா என்னென்னா, RAY ரே அப்படின்னா அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டிங் பாயிண்ட் இருக்காது. எண்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன் சைடு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் ரே. ஸோ இப்போ ரேஸ் நம்ம சன் ரேஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சன்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், சன் ரேஸ் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டார்ச் லைட்டோட ரேயும் நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். டார்ச் லைட்டுன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுலேருந்து வர ரேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரேன்னு சொல்லலாம். அடுத்து இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் டூ லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகுறது அதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ லைன் 1 லைன் 2 பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிராஸ் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இது ரெண்டும் எந்த பாயிண்டில் டச் ஆகுது, கிராஸ் ஆகுறப்போ எந்த பாயிண்டில் கோயின்சைட் ஆகுதோ அந்த பாயிண்ட் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பேரலல் லைன்ஸ்னா என்னதுன்னா டூ லைன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், பட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து மேனேஜ் ஆகிட்டே இருக்கும். எண்டிங் எவ்வளோ தூரம் போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் மேனேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ரெண்டு ட்ராக்குக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரியாக போயிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்டர்செக்டிங்காக மாறிடும். அது வந்து தட் இஸ் நாட் பேரலல் லைன். பேரலல் லைன்னா டூ லைன்ஸ்க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக மேனேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்வ்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் டிசைனில் வளைஞ்சு போட்டாலும் அது கர்வ்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கர்வ்ஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குது. சிம்பிள் கர்வ், க்ளோஸ்டு கர்வ், ஓப்பன் கர்வ். சிம்பிள் கர்வ் அப்படின்றது வந்து அது வந்து எந்த விதமான கிராசிங்ஸும் இருக்காது. இப்போ இந்த இதுலலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் ஆகுது, இந்த மாதிரி கிராஸ் ஆகாமல் நம்ம ஓப்பன் கர்வையும் நம்ம வந்து சிம்பிள் கர்வ்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இருந்தாலும் சிம்பிள் கர்வ். க்ளோஸ்டு கர்வ் அப்படின்றது க்ளோஸ் ஆகிருக்கணும், கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டு கர்வ். ஓப்பன் கர்வ்ன்றது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும், அதோட அந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியும் நமக்கு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்லாம் நமக்கு வந்து தெரியும், அதுதான் வந்து ஓப்பன் கர்வ் வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிகன்ஸ்னானது அது ஒரு ஷேப் தான். மோர் தென் 2 சைட்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம அதை வந்து பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். பாலிகன்ஸ் ஆர் ஷேப்ஸ் that has more than 2 sides. So polygons are made up of segments without curves on it. அதில் எந்த விதமான curvesம் இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் polygons. ஸோ இப்போ இந்த கோன் ஷேப்லலாம் பாருங்கள் இங்கே curve இருக்குது. ஸோ இதெல்லாம் polygon கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து verticesனால் என்னன்னு பார்ப்போம் அடுத்து. ஸோ vertices அப்படின்னா என்னன்னா corners of the shape. ஒரு ஷேப் இருக்குன்னா அதுக்கு கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, P, Q or S இருக்குல்ல, இதெல்லாமே வந்து வெர்டிசஸ். சைட்ஸ்னா என்னதுன்னா அது ஒரு லைன்ஸ், கார்னர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற லைன், அதுதான் சைட்ஸ். இப்போ Pன்றது ஒரு கார்னர், Qன்றது ஒரு கார்னர். ஸோ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது, அதாவது வெர்டிசஸை ஜாயின் பண்ணுறது, அதுதான் சைட்ஸ். இப்போ PQன்றது ஒரு சைட், QRன்றது ஒரு சைட், RSன்றது ஒரு சைட், SPன்றது ஒரு சைடு. டயகனல்ஸ் அப்படின்றது வந்து இந்த மாதிரி அக்ராஸாக போகிறது, கார்னர்ஸ்க்கு அக்ராஸாக போகிறது. இப்போ சைட்ஸ் வந்து இதை வந்து நம்ம சைட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், சைட்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் சைட்ஸ். கார்னர்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது சைட்ஸ், டயகனலாக போகாது சைட்ஸ் வந்து. பட் டயகனல்ஸ் வந்து அக்ராஸாக போகும், கார்னர்ஸில் அக்ராஸாக போகிறது தான் டயகனல்ஸ். ஸோ இப்போ இதில் வெர்டிசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா PQRS இதெல்லாம் வெர்டிசஸ். சைட்ஸ் வந்து PQ, QR, RS, SP. டயகனல்ஸ் வந்து PR and SQ இல்லைனா QS எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் வந்து என்னதுன்னா 2 rays that meets in a common point. ஒரு 2 ரே இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 ரே இருக்குன்னா அதில் காமன் பாயிண்டில் வந்து நமக்கு வந்து 2 ரேயும் ஜாயின் ஆகிருக்கும், அந்த இதில் ஃபார்ம் ஆகிறது ஆங்கிள் அப்படின்னு. இப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது நான் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எம்னு ஒரு ரே இருக்குது, என்னன்னு ஒரு ரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்காது, எண்டிங் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்காது. ஸோ இந்த 2 ரேயும் காமனாக ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுவோம்ல, அங்கே ஃபார்ம் ஆகிறதா நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ஆங்கிள், இந்த ரேக்குள்ளே இருக்கிற பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த ரேக்கு வெளியில் இருக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ கே வந்து இன்டீரியர் பாயிண்ட், எல் வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, அப்புறம் இங்கே சைடில் இருக்கிறத நம்ம சைடாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற காமன் பாயிண்ட் வந்து வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இதில் வந்து ஆங்கிள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா MON அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை NOM அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து சென்டரில் வச்சுட்டு நம்ம எழுதணும். அப்புறம் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் வந்து ABC இது மூணுமே வந்து வெர்டிசஸ். ABC வந்து வெர்டிசஸ். சைட்ஸ் வந்து என்னதுன்னா AB ஒரு சைடு, BC ஒரு சைடு, CA ஒரு சைடு. இது மூணுமே சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 வேஸில் வந்து நம்ம வந்து ஆங்கிள்ஸ் எழுதலாம். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஏ மிடில் வச்சுட்டு எழுதுவோம். அப்போ ஏஏ மிடில் வச்சுட்டு எழுதுறப்ப CABன்னு எழுதிக்கலாம், BACன்னு எழுதிக்கலாம் ஏயோட ஆங்கிள்ஸ். இப்போ பியோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ மிடில் வச்சுப்பீங்க, அப்போ ABCன்னு எழுதிக்கலாம், CBAன்னு எழுதிக்கலாம். சியோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சிஏ மிடில் வச்சுப்பீங்க, அப்போ ACBன்னு எழுதிக்கலாம், BCAன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆங்கிள்ஸ் வந்து எழுதணும். ஸோ இப்போ ட்ரையாங்கிளில் வந்து சைட்ஸ் எப்படி எழுதணும், வெர்டிசஸ் எப்படி எழுதணும், ஆங்கிள்ஸ் எப்படி எழுதணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து குவாடிலேட்ரல். குவாட்னாலே 4ன்னு அர்த்தம். ஸோ குவாடிலேட்ரல் அப்படின்றது ஒரு 4 சைடட் பாலிகன்ஸ் தான் நம்ம வந்து குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இது குவாடிலேட்ரல் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வரைஞ்சிருக்கிறேன். இதில் வந்து சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து CDன்றது ஒரு சைடு, Dன்றது ஒரு சைடு, EF அப்படின்றது ஒரு சைடு, FCன்றது ஒரு சைடு. ஸோ இங்கேயுமே 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். 1 2 3 4 ஆங்கிள்ஸுமே ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ டியோட ஆங்கிள் நம்ம எழுதணும்னா CDE அப்படின்னு எழுதலாம். ஈயோட ஆங்கிள் எழுதுகிறப்போ FEDன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் எஃபோட ஆங்கிள் எழுதுகிறப்போ CFE அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் சியோட ஆங்கிள் எழுதுகிறப்ப DCF. ஸோ இதை எப்படி ரிவர்ஸ்லேயே எழுதிக்கலாம், பட் எதை ஆங்கிள் எழுதுகிறோமோ அது சென்டரில் வச்சு எழுதணும். அடுத்து அட்ஜசன்ட் சைட்ஸ். அட்ஜசன்ட் சைட்ஸ்னால் அடுத்து உள்ள சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ சின்றது சிக்கு அடுத்து என்ன இருக்குது, சிடின்றது ஒரு அட்ஜசன்ட் சைடு, டிஇன்றது ஒரு அட்ஜசன்ட் சைடு, EF அப்படின்றது ஒரு அட்ஜசன்ட் சைடு, FCன்றது ஒரு அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட்ன்றது அடுத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்ன்றது அடுத்து இருக்கிற ஆங்கிள். இப்போ சியில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், சிக்கு அடுத்து இருக்கிற ஆங்கிள் வந்து என்னது, சியும் டியும் ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள், டியும் இயும் ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள், இயும் எஃப்பும் ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள், எஃப்பும் சியுன்றது ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள். ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். சிடின்றது ஒரு அட்ஜசன்ட், டிஇன்றது ஒரு அட்ஜசன்ட், EF அப்படின்றது ஒரு அட்ஜசன்ட், FCன்றது ஒரு அட்ஜசன்ட். ஸோ இதே இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது ஆப்போசிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள். இப்போ வந்து சியும் இந்த இயும் வந்து ஒரு ஆப்போசிட் ஆங்கிள், அதே மாதிரி டியும் எஃப்ன்றது ஒரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இதையும் இந்த மாதிரி எழுதலாம். சிஇ அப்படின்றது ஒரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், DF அப்படின்றது ஒரு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் பாருங்க. சர்க்கிள், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் O ஆர் மிட் பாயிண்ட். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதில் சென்டரில் வந்து நம்ம ஓன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்னா அதை வந்து நம்ம சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம், இல்லை மிட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ். ரேடியஸ்னா என்னதுன்னா ஓல இருந்து நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல எந்த இடத்துல நமக்கு போய் ஜாயின் பண்ணாலும் அது வந்து நமக்கு ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல OD அப்படின்றது ரேடியஸ். அடுத்து டயாமீட்டர். டயாமீட்டர் அப்படின்னா என்னன்னா அந்த ரேடியஸே டபுள் பண்ணோம்னா அதுதான் டயாமீட்டர். இந்த ஹோல் இதையும் அப்படியே நம்ம இது பண்ணுறப்போ ரேடியஸை டபுள் பண்ணுறப்போ அது டயாமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா 5 டபுள் பண்ணோம்னா 10 வரும். அப்போ 10 சென்டிமீட்டர்ன்றது தான் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து கார்டு. கார்ட்னா என்னன்னா சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஒரு லைன் செக்மெண்ட், அதுதான் கார்டு. ஸோ அது வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகாமல் இருக்கணும், அது பேர் தான் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். சென்டரில் பாஸ் ஆகாமல் ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து கார்டு. அதுக்கப்புறம் ஆர்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதில் வந்து AB அப்படின்றது ஒரு ஆர்க். அது வந்து சென்டர்ல இருந்து நம்ம இப்போ வந்து சென்டர்லேருந்து இப்படி 2 லைன் வரைகிறோம், 2 ரேடியஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரேடியஸ் வரைகிறப்போ நமக்கு இங்கே ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் ஆர்க். இப்போ ABன்றது ஒரு ஆர்க்.
ஸோ இப்போ ஆர்க்குக்கு உள்ளே இருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பீஸா ஸ்லைஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். கார்டு வந்து எப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல டச் ஆகாமல் நம்ம ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறது தான் கார்டு. ஸோ இந்த கார்டுக்குள்ளே உள்ள சர்ஃபேஸை தான் நம்ம வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்மெண்ட்டுக்கும் செக்டாருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. செக்டார்ன்றது ஆர்க்குக்கு உள்ள இருக்கிற சர்ஃபேஸ் தான் செக்டார், கார்டுக்கு உள்ள இருக்கிற சர்ஃபேஸ் தான் வந்து செக்மெண்ட். ஸோ இங்கே வந்து கார்டு வந்து பார்த்தீங்கன்னா PQ அப்படின்றது கார்டு, ஆர்க் வந்து என்னதுன்னா CD அப்படின்றது ஆர்க். இந்த சர்க்கிள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், CD அப்படின்றது ஆர்க். ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை சில்ட்ரன்.